शरणमीलितं सर्वे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति सपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगणा ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पदे गोपीश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयेष कृपा सिन्धो मयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओं तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा. மறுபடியும் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் வைஷ்ணவிகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்த பணிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் படிச்சதுல மாதாஜி நீங்க ஒரு சாப்டர்லயா ஒரு பாயிண்ட் முடிஞ்சா சொல்லுங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மகாத்மியம் 6 வரைக்கும் 7 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. 7வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்திருக்கோம் மாதாஜி. பார்த்திருக்கோம். 6 சாப்டர் வரைக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது. ஃபர்ஸ்ட் சாப்டர்லங்க மாதாஜி முன்ஜென்ம பாவ விளைவெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோட புண்ணியங்களை வந்து கொடுத்து முழுமையாக சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் சாப்டர். செகண்ட்ல வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி உணர்றத சொல்லியிருக்காங்க மாதாஜி. அதுல வந்து மிருகங்கள் கூட ஆத்ம ஞானம் பெற்று அத வந்து தெய்வீக உணர்வோட இருக்கு. கண்டிப்பா. வெரி குட், குட் ஆன்சர். அடுத்தது 3வது அத்தியாயம். 3வது அத்தியாயம் கர்ம காண்டத்தை பத்தி பார்த்தோம். அதுல வந்து நம்ம பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய புண்ணிய அவங்க செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக 3வது அத்தியாயத்தை படிச்சு அவங்களுடைய பாவங்களை போக்கணும். அது மாதிரி எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எல்லாருமே நல்லது அடையணும் அப்படிங்கறத பண்ணி நம்ம அதை படிக்கணும், ரெகுலரா படிக்கணும். வெரி குட். 4வது சாப்டர் உன்னத யோகம். 4வது சாப்டர்ல வந்து பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மாதாஜி. தூய பக்தர்களோட பாதத்துளி பட்டாலே அவங்களுக்கு வந்து பாத விமோச்சனம் கிடைச்சிரும். வைஷ்ணவர்களுடைய நம்ம கான்டாக்ட் வச்சுருந்தோம், அசோசியேஷன் வச்சுருந்தோம்னா உயர்ந்த பக்தர்களோட ஆச்சாரியோட எல்லாம் நம்ம இது வச்சு கான்டாக்ட் வச்சிருந்தோம், அசோசியேஷன் வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அனர்த்தங்கள்லாம் போய் கிளேசங்கள்லாம் போய் எல்லாமே போய் பகவான் கிட்ட ஈஸியா சுலபமா பக்தி தொண்டு நமக்கு கிடைச்சு இதுவாக முடியும். அடுத்தது 5 வந்து அகர்மா பத்தி சொல்லியிருக்காங்க மாதாஜி. அதை படிக்கிறதால தூய்மையான பக்தரோட மண்டையூட்ல வந்து பக்கத்துல விழுந்ததால அவங்களுக்கு வந்து வைகுந்தம் கிடைச்சது அப்படிங்கிறாங்க. தூய பக்தரோட மண்டையூட் பக்கத்துல விழுந்தனாலேயே அப்படின்னா அப்ப நம்ம தூய பக்தர்களோட சிவகாசத்தினால வச்சோம்னா அந்த கர்மால இருந்து நம்ம விடுபட்டு பகவான் சென்றடையலாம். கண்டிப்பா. வெரி நைஸ், குட் ஆன்சர். அடுத்தது 6வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்துல வந்து தாம்ல ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம தவறான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ஒவ்வொருவருமே கிருஷ்ணருடைய அங்கம், அவருடைய இது அப்படின்னு பக்தியில வந்து ரொம்ப பணிவா நடந்துக்கணும் அப்படிங்கிறது குரு மூலமா தான் குரு மூலமாக உயர்ந்த பக்தர்களோட சங்கத்தின் மூலமாகத்தான்
நம்ம இதை பக்தியை வந்து வளர்த்துக்க முடியும் அப்படின்னு. ரொம்ப நல்லா சொன்னீங்க மாதாஜி. வெரி நைஸ். நல்லா படிச்சிருக்கீங்க ஓரளவுக்கு. திருப்பி அந்த கதைகள்லாம் படிச்சிருக்கீங்க. பார்த்து சொன்னாலும் தப்பு கிடையாது. நத்திங் ராங். புரியுதுங்களா? நீங்க சொன்ன எல்லாருமே எடுத்து பாயிண்ட் தான் மாதாஜி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். என்னம்மா? நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட் தாங்க மாதாஜி ஞாபகமா வச்சுக்கிட்டு சொன்னேன். கரெக்ட். பட் அன்னைக்கே எடுக்கிறப்ப உடனே பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். கிளாஸ் முடிஞ்ச உடனே கிளாஸ் நடக்கிறப்ப கேட்டுட்டு ஆமா, உடனே நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க மாதாஜி. வெரி குட்மா, நைஸ். நல்லா ஆன்சர் பண்ணீங்க. அதுவும் செகண்ட் சாப்டருக்குலாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆத்ம ஞானம், அந்த வார்த்தைகள் வரணும். நம்ம ஆமா. வெறும் சொல்றது பெரிய விஷயங்கள்ல அந்தந்த சாப்டருக்கு அந்தந்த வார்த்தைகளை போடணும். கர்ம யோகம் அந்த 3வது சாப்டர் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாம் கிருஷ்ண சென்டர்ல வச்சுக்கிட்டு பண்ணணும். அதான் அகர்மாங்கிறது. எந்த ஒரு செயலியும் கிருஷ்ணரை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நியூட்ரல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. வெரி குட். அடுத்தது 7வது அத்தியாயத்துல என்ன படிச்சோம், என்ன தெரிஞ்சுட்டு? 7வது அத்தியாயத்துல வந்து மாதாஜி பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இதுல இருந்து விடுபட்டு நம்ம முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாம இருந்தா கூட இத வந்து படிச்சுட்டு இந்த 7வது அத்தியாயத்தை ரெகுலரா பாராயணம் பண்றதுனால அவங்களுக்கு செஞ்சு படிச்சுட்டு சிரார்த்தம் பண்றப்ப அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு சேரும். அவங்க வந்து லிபரேட் ஆவாங்க. முக்தி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நாராயணர் உருவம் பெற்று வைகுண்டம் போவாங்க. எஸ் எஸ். இதுல வந்து அதுதான் அவங்களெல்லாம் நம்மளை பெற்றவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் நம்மளுடைய திருப்பி என்ன ரீப்ரசிகேஷன் என்ன பகவான் வந்து எப்படி இது பண்றாரு, அது மாதிரி நம்மளும் பெற்றவங்களுக்கு இப்ப இருக்கிற பௌதிக உலகத்துல பெற்ற எல்லாருக்கும் தாய் தந்தை பகவான் தான். எல்லா விதமான உறவுகள் என்னென்னலாம் இங்க இருக்கோ பௌதிக உலகத்துல எல்லாமே ஆன்மீக உலகத்தோட பிரதிபலிப்பு தான் இங்க நடக்கிறது எல்லா விஷயங்களுமே. ஆனா நமக்கு வந்து அங்க என்ன அங்கேயும் இங்கேயும் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே பகவான் தான் நமக்கு. பட் ஆனா நம்மளுடைய கர்ம செயல்கள் நம்மளுடைய ஆசைகள்னால பௌதிக தாய் தந்தை சகோதரன் சகோதரி எல்லாம் கிடைக்கிறது. இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 7வது அத்தியாயத்திலிருந்து பக்தி யோகம் ஆரம்பிக்கிறது. அந்த பக்தி யோகம்ங்கிறது எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அதுல வந்து ஹை பிலாசபிலாம் ஸ்டார்ட் ஆகும் இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும், கர்மயோகம்னா என்ன, ஆத்மானா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்கெல்லாம் நம்ம இந்த உடல்ல ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அதுக்கு முதல்ல என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அந்த செகண்ட் சாப்டர்ல இப்படி ஒவ்வொன்றும் இந்த கிருஷ்ணர் உணர்வுகளை செயல் 5வது அத்தியாயத்துல அகர்மாங்கிறது கிருஷ்ணரை வச்சுட்டு எல்லா செயல்களையும் பண்ணணும். எல்லாமே அதான் அர்ஜுனன் சொல்றாரு பகவான் கிருஷ்ணர். எல்லாமே வந்து நீ செய்யறது எல்லாமே இந்த உடலை சார்ந்ததா அப்ப நீ பேசிட்டு இருக்க. இந்த உடல் சார்ந்தது எதுவுமே கிடையாது. எல்லாமே பகவான் என்ன சொல்றாரோ நம்ம அதுக்கு பகவானை மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். இந்த மனித பிறவி எடுத்துக்க அரிதே மானிடையா பிறப்பது அரிது. அது மாத்திரம் இல்ல, அதிலும் கிருஷ்ண பக்தி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வைஷ்ணவர்களுடைய சகவாசம் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கிடைக்கிறது அப்படின்னா கொஞ்சமாவது ஏதோ நம்ம பக்தி தொண்டு பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு ஜென்மத்துல, அதனாலதான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இந்த ஜென்மத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது என்ன கிடைக்கும்னு தெரியாது. நம்ம இறக்கும் தருவாயில வந்து என்னத்தை நினைப்போம் என்னன்னு தெரியும். அதுக்குதான் பக்தர்களோட சகவாசத்திலே இருந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் பகவானை பத்தி பேசுறது, பகவானை பத்தி புகழ்றது, அவருடைய லீலைகளை பத்தி கேட்கறது, அவருடைய லீலைகளை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லி பாடல்களா நாடகங்களா இப்படி இன்னைக்கு விட ஸ்நான் யாத்திரா நடந்துட்டு இருக்கு ஜெகநாதருடையது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் நடந்துட்டே இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் பார்க்கறப்ப கண்களால பார்க்கறப்ப இந்த மனித உடல் கிடைச்சதே வந்து பகவானுடைய பக்தி தொண்டு பண்றதுக்கு தான் அப்படிங்கிறது இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறத 7வது அத்தியாயத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பக்தி யோகத்துல பூரணத்தின் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய தலைப்பே அப்படிதான் வரும். பூரணத்தின் ஞானம் எடுத்த உடனே பகவான் தான் பேசுறாரு. என்கிட்ட வந்து பற்றுதல் வச்சுக்கிட்டு என்னை வந்து முழுசா உணர்ந்து யோகத்தை நீ பயில்வதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நீ என்கிட்டயே வந்துடுவ. பக்தி செஞ்சுட்டு இருக்கலாம். திருப்பி இந்த கர்ம இப்படிங்கிறதெல்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன அன்புன்னா ஒரு அன்புக்காக தான், லவ்விங் எக்ஸ்சேஞ்ச் தான் ஒவ்வொன்றுமே. அன்பு அந்த 3 வார்த்தைகள் தான். அந்த அன்பை நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல விஷயமே. அதனால ஒவ்வொருத்தரையும் நம்ம அன்பா பார்க்கணும், அன்பா நேசிக்கணும் முதல்ல. இப்ப எல்லாம் இருக்கிற காலத்துல எல்லாம் எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க, செல்ஃபிஷா தான் இருக்காங்க. எல்லாருமே செல்ஃபிஷா தான் இருக்கோம்.
ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள், எல்லாருமே பகவானுடைய சொத்து அப்படி நினைச்சுட்டு நம்ம வித்யா வினய சம்பன்னே சமதர்ஷனமா பகவான் பார்க்குறாரு. நம்ம அவர யாருக்கும் எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்கறதில்ல. நீ இத ஆசைப்படுறியா? இந்தா எடுத்துக்கோ. நீ இத ஆசைப்படுறியா? இந்தா எடுத்துக்கோ. போயிட்டு இது பண்ணிட்டு உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதெல்லாம் தீர்த்துட்டு வா அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பகவான் கிருஷ்ணர்ட்ட தான் போய் ஆகணும். எல்லா ஜீவாத்மாக்களும் பிரம்மாலேருந்து எறும்பு வர எல்லாருமே நம்ம பகவான் கிட்ட தான் போய் ஆகணும். அந்த இலக்க இந்த மனித உடலால மாத்திரம் தான் நம்மளால நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற மாரி இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த மனித உடலால் மாத்திரம் தான் நம்மளால நினைக்க முடியும். பகவானுக்கு பக்தர்களுக்கு பக்தி தொண்டு செய்ய முடியும். நமக்கு அந்த கான்ஷியஸ் அந்த உணர முடியும். அந்த உணர்வுகள தன்னுணர்வு அப்படிங்கிறது முடியும். ஆத்மாவ உணர தான் முடியும். அ ஆத்மாவ நம்மளால படிச்சிருக்கோம் நம்ம. க ஆத்மாவ நம்ம பார்க்கவோ, அத கையில எடுத்து வச்சு இது பண்ணவோ நம்மளால எதுவுமே முடியாது. நம்ம உடல்ல இருக்கிறத நமக்கு உயிர் இருக்கு. நான் அப்ப பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு செயல செய்றேன். பகவத்கீதை புஸ்தகத்த கையில வச்சுக்கிட்டு பிரிச்சு படிக்கிறேன் அப்படின்னானா, உணர்வுகள் மூலியமா தான். ஆத்மாங்கிறது அந்த உணர்வு மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத தான் பகவான் அவர் எல்லார் உடல்லயும் இருக்காரு. அந்த ஆத்மாங்கிறது அவருடைய பார்ட் அண்ட் பார்சல் இருக்கிறதுனால தான் நம்மளால இப்ப பேச முடியுது. நீங்க கேள்வி கேட்க முடியுது. கரெக்ட்டா அந்த 3 மணி ஆனவுடனே விப்ரநாராயண் பிரபு நமக்கு மெசேஜ் எனக்கு அனுப்பி, "மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் கிளாஸ்" அப்படிங்கிற மாரி எனக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம உபகாரமா இருக்கணும். நமக்கு ஏதாவது இது வீட்ல பர்சனல் ப்ராப்ளமா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலையா, நீங்க அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா, "மாதாஜி கிளாஸ் இருக்கா இன்னைக்கு?" நான் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிட்டேனே. அன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் லேட்டா வீட்டுக்குள்ள வர மாரி ஆச்சு. அப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அடடா! கிருஷ்ணா இது மாரி ஆயிடுச்சே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நம்ம கூப்பிட்டு இது பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு. அப்பதான் உள்ள நுழையிறேன் நானு. நீங்க கால் கால் பண்ணீங்க. இல்ல வெளியில இருந்திருந்தா கூட உங்களால நான் அந்த கால எடுத்திருக்க முடியாது. இப்படிதான் நம்ம ஆர்வமா இருக்கணும். இது மாரி ஆர்வமா இருக்கோம்ன்னு தெரிஞ்சாலே, பகவான் அவங்கள வேகமா நம்மள பக்தி தொண்டுல எடுத்துட்டு வந்துருவாரு. மாதாஜி எனக்கு இன்னுமே தெரியாது. நான் எப்படி இதெல்லாம் படிப்பேன்னு எனக்கு புரியல மாதாஜி அப்படின்னு நெனச்சா, அந்த மாரி லெவல்ல இருந்தா கூட பகவான் கிருஷ்ணாங்கிற நம்பர் 1 நம்ம கையில வச்சுட்டோம், இறுக்கி பிடிச்சுட்டோம்னா வைஷ்ணவர்களுக்கால, ஆட்டோமேட்டிக்கா மத்தது பூஜ்ஜியமா இருக்கிற இந்த பௌதீக உலகத்துல இருக்கிற பூஜ்ஜியம்லாம் அதுவாவே விழுகும். கோடி, 1, 1000, 10,000, 100,000 அப்படிங்கிற மாரி அத்தன சைபரும் விழுந்துரும். ஆனா நம்ம இந்த கிருஷ்ணருங்கிற இந்த இதுவே ஸ்ட்ராங்கா நம்ம இந்த வேர நம்ம ஸ்ட்ராங்கா இறுக்கி பிடிச்சுக்கணும். ஒரு மரம் இருக்கு. அதுக்கு அந்த வேருக்கு தண்ணி ஊத்தினா, அது நல்லா வளரும். கிளைகள்லாம் வளரும். நீங்க மேல அத விட்டுட்டு, நான் கிளைக்கு தான் தண்ணி ஊத்துவேன் அப்படின்னா, வேர் காஞ்சு போயிடும். அப்படியே மரம் விழுந்துரும். அதே மாதிரி நம்ம வைஷ்ணவர்களுடையும், குருமார்களையும், முந்தைய ஆச்சாரியர்கள் அடிச்சுவடுகள பின்பற்றி அவங்களுடைய காலை இறுக்கி வைஷ்ணவர் காலை இறுக்கி பிடிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த விதமான சேஃப் ஜர்னின்னு அர்த்தம் நமக்கு. இல்லன்னா ஒவ்வொரு அடியும் நமக்கு கஷ்டங்கள் தான். நம்ப பாகவதத்துல 10வது காண்டத்துல 14வது சாப்டர் 58ல சொல்லுவாங்க. பதம், பதம் ஒவ்வொரு அடியும் நமக்கு டேஞ்சர் தான். எந்த விதமான அ இதுவா இருந்தாலுமே நமக்கு டேஞ்சர் தான். நம்மள சுத்தி டேஞ்சர் தான். மாயா ரொம்ப வேகமா நம்மள கூட்டிட்டு போயிடும். அதனால எப்படி சொல்றாங்க ஒரு உதாரணம். ஒரு வீட்டுக்கு பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மாரி தான் நம்ம பக்தியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், திடமா இருக்கணும். அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்கன்னு நமக்கு புத்தி குடுத்துருக்காரு பகவான். பகவான் கிட்ட ப்ரே பண்ணிக்கணும். பகவானே எனக்கு ஸ்ரீலா பிரபுபாத் கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். இது மாரி எனக்கு பகவான் தெரிஞ்சுக்கிற அசோசியேஷன் எனக்கு கிடைக்கணும். நெறைய சர்வீஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கணும். அப்படின்னு நம்ம மனசார டெய்லி நெனைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி வரும் என்ன உங்களால முடியாம இருந்தா கூட பகவான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி குடுப்பார். வீட்ல ஏதோ ஒரு சூழ்நிலையினால அனுப்ப மாட்டாங்க. செய்ய முடியாது. அப்படிலாம் இருந்தா கூட நம்ம நெனைக்கணும். அதான் பகவான் சொல்றாரு. "நீ ஒரு அடி எடுத்து வையி முன்னாடி. நான் மத்ததுல 99 மத்த அடிய 99 அடிய நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாரு. "சர்வ தர்மான் பரிக்ஷித்ய மாமேகம் சரணம் வஜ." தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு எதுக்குமே கவலைப்படாத. என்ன என்கிட்ட சரணட அப்படிங்கிறாங்க பகவான். ஆனா நம்ம பயப்படுறோம். கிருஷ்ணருக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. மத்ததெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஆஸ்ட்ராலஜி போய் பார்க்க வேண்டாம். அந்த ஹோமம், இந்த ஹோமம், யஜ்ஞம் எதுவுமே வேண்டாம். ஒவ்வொரு யுகத்துக்குன்னு ஒண்ணு பகவானே குடுத்திருக்காரு. அந்தந்த யுகத்தோட மனோபாவம் எப்படி இருக்கும்? ஜனங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்?
சாத்வீகமா இருக்குமா, ரஜோ தமோ கலந்து இருக்குமா, அதுக்கு கோபமா இருப்பாங்களா, அதை கடமைக்கு பண்ணுவாங்களான்னு அவருக்கு தெரியும். அவருடைய குழந்தைகள் பத்தி அவர் பகவானுக்கு தெரியும். மத்தவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு தாய்க்கு எப்படி தன் குழந்தைய பத்தி தெரியுமோ, வெளியில சிடுசிடுன்னு விழுந்தாலும் உள்ள மனசு வந்து அ க அப்படி ஒரு சாஃப்ட்டான மனசு அப்படின்னு அப்ப தாய்க்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கெல்லாம் புரியாது. எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அதுதான் இலக்கிய வயல்ல சொல்லுவாங்க தமிழ்ல கூட பழமொழி. "பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு" அப்படிம்பாங்க. அவ்வளோ நாளா குழந்தைகள் இருக்கிறப்ப வளர, வளர, வளர கல்லாயிடும். அப்படியே ராக் ஆயிடும். நம்ம எது சொன்னாலும் தவறுதலா புரியணும். நினைச்சுப்பாங்க, எடுத்துப்பாங்க. அதனால அதுக்கு தான் பகவான் வந்து வெண்ணெய திருடுறாரு அப்படின்னா, அவருக்கு வெண்ணெய் கிடைக்காம கிடையாது. வெண்ணெய் போல இருக்கிற பக்தர்கள மனதை திருடுறான்னு அதுக்கு அர்த்தம். பகவான் வந்து வெண்ணெய எவ்வளவோ இருக்கு, என்னென்னமோலாம் ஐட்டம் இருக்கு. ஏன் பகவான் வந்து வெண்ணெய போய் திருடுறார்? அவ்வளோ சாஃப்ட்டா, அவ்வளோ மிருதுவா, நம்மளதெல்லாம் ராக் மாரி இருக்கு. அதெல்லாம் சாஃப்ட் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படிங்கிறது பக்தியில வந்து 24 மணி நேரமும் நம்ம ஓயாம மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க அந்த கிளாஸ்ல வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு காதலனும் காதலியோ எப்படி காதலனே நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்ப போய் பார்க்கலாம், அவர் எப்படி இருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர நம்ம வந்து நினைச்சுட்டே இருக்கணும். கிருஷ்ணர வந்து நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட முதல்ல பிரேயர் பண்ணிக்கணும். ஸ்ரீமதி ராதாராணி உங்கள மாரி இல்லாட்டினாலும் எங்களுக்கு அட்லீஸ்ட் அதுல ஒரு 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 சின்னோண்டு ஒரு இது எங்களுக்கு குடுக்கணும் கருணைய அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு நிஜமாவே ஆத்மார்த்தமான ஆசை இருந்து, நம்ம உருகி வேண்டணும்னா பகவான் கருணாமூர்த்தியா இருக்காரு. கொஞ்சோண்டு கேட்டா கூட அள்ளி அள்ளி குடுப்பாரு. இதுதான் அன்புங்கிற இந்த 3 வார்த்தைய தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுடைய பகவான் கிட்ட தான் இருந்தோம். நம்மளுடைய இந்த அன்பு க க போயி நெறைய கோபங்கள், தாபங்கள், பொறாமை இதெல்லாம் வரதுனால தான் கீழ இறங்கி வந்துட்டோம். அது மாத்திரம் இல்ல, நானும் உங்கள மாரி இருக்கணும், இண்டிவிஜுவலா இருக்கணும், தனிமையா சுதந்திரமா இருக்கணும் நானு. எனக்குன்னு எல்லாரையும் நானும் அடக்கி ஆளணும். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். எந்த ஜீவாத்மாவும் யாரையுமே அடக்க முடியாது. அடக்கி ஆள ஒரே ஒரு புருஷர் பகவான் மாத்திரம் தான் அடக்க முடியும் நம்மள. நம்மல்லாம் கட்டுண்ட ஜீவாத்மாக்கள். அத புரிஞ்சுக்கணும் நம்ம. நம்ம வந்து நம்மளா எதுவுமே இயக்கல. நமக்கு இப்படி இயக்கணும், எப்படி கம்ப்யூட்டர்ல செட் பண்ணி அனுப்பிடுறாங்களோ, அந்த மாரி தான் இப்ப நம்ப. பிரம்மா வந்து நம்ம தலையில எழுதி, இதெல்லாம் இவங்க போய் இந்த சோல் வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு திருப்பி வரும். திருப்பி வந்து வர்றப்ப என்ன மாரி மனநிலையில வருதோ, அதுக்கு தகுந்த மாதிரியான அடுத்த உடல் கிடைக்கும். அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர்ல உள்ளெல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணி வேர்ல்டே பார்க்கலாம். அதுல பாருங்க பட்டன தட்டுங்க அப்படிங்கிற மாரி தான் இது. அந்த பட்டன் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ வேற ஒண்ணுமே கிடையாது. பகவான் கிருஷ்ணர், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அந்த ஒரு பட்டனுடைய மந்திரம், ஒரே மந்திரம் வந்து இதுதான். இந்த ஒரு மந்திரம் வந்து பௌதீக நோய், ஆன்மீக நோய் எல்லா நோயும் தீர்க்க வல்லது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுக தர்மம்னு சொல்றப்ப, சத்தியுகத்துல வந்து தபஸ் பண்ணி முக்தி அடைஞ்சாங்க. திரேதா யுகத்துல வந்து யஜ்யங்கள் பண்ணி முக்தி அடைஞ்சாங்க. யஜ்யங்கள் பண்ணி அது மூலியமா பக்தி தொண்டுல மேல மேல வந்தாங்க. அதே மாரி துவாபர யுகத்துல வந்து நெறைய விக்கிரக வழிபாடு பண்ணாங்க. விக்கிரக வழிபாடு பண்ணி பூஜை புஷ்பாஞ்சலி பண்றது, விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்றது, இப்படிலாம் பண்ணி அதற்கான இத கிடைச்சு இது பண்ணாங்க. ஆனா கலியுகத்துல பகவானே வந்து நேர்ல வந்து சைத்தன்ய மகாபிரபுவா ஸ்ரீமதி ராதாராணி சொல்றாங்க, "கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு ஆனந்தமா இருக்கு" அப்படின்னு. அதனாலதான் பகவான் வந்து வெளியில இருக்கிற உருவம், கலர் அந்த மனது, ஆத்மா வந்து ஸ்ரீமதி ராதானுடைய மனோபாவத்துல அவர் சைத்தன்ய மகாபிரபுவா 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து நமக்கெல்லாம் சொல்லி, இது மாரி இருக்கணும், இது மாரி நீங்க இந்த பண்ணணும். இந்த யுக தர்மம் வந்து யஜ்யம் எதுவா இருந்தாலும் இது ஒண்ணுதான். ஹரே கிருஷ்ண மகாமணி. ஏன்னா எல்லார்கிட்டயும் ஒரு சுத்தம் இருக்காது. அந்த பாலு, தண்ணி, தேனு எது வாங்கினாலும் அதுல ஒரு கலப்படம் இருக்கும். இப்படி எல்லாமே ஒரு இதுவா ஒத்த கால்ல நின்னுட்டு இருப்பாங்க. கழிப்பு இதுலலாம். அதனால நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவரே வந்து சொல்லிக் குடுக்குறார். நம்ம வந்து அதுக்கு மேல பிரபுபாத் வந்து நம்ம வந்து இங்க வந்து சொன்னோம்னா எதுவுமே எடுபடாது. அதுக்கு தான் மேற்கத்திய நாடுகள்ல போய் பிரபுபாத் வந்து அவ்வளவு தள்ளாத வயசுலயும் போய் பகவான் அவருடைய குரு சொன்ன மாரி மேற்கத்திய நாடுகளுக்கு போய் அத ஃபாலோ பண்ணா அவங்க டை போட்டா உடனே நம்ம டை போட்டுக்கணும்.
அவங்க வந்து கால்ல சாக்ஸ், ஷூலாம் போட்டுக்கிட்டு அவங்க அந்த குளுருக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? காப்பி. உடனே ஓ! அமெரிக்கா, ஓ! ஆ, ஊ அது மாரி நம்மளும் போட்டுக்கலாம். அதனால தான் அவருடைய குரு வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போயி நீங்க இது பண்ணுங்க. அப்பதானே அது மூலியமா வந்தது தான் இது. இங்கேயே பொறந்திருந்தாலும் பிரபுபாத் கல்கத்தா மாநிலத்தில பொறந்திருந்தாலும் கல்கத்தால, அவர் அவருடைய குரு சொன்ன வார்த்தைகள். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குருவ எடுத்துக்கணும். இந்த மனித பிறவில தான் எடுத்துக்க முடியும். நம்மளால உணர முடியும் ஆத்மாவ. குரு எடுத்துட்டு குரு என்ன சொல்றாரோ, அத அடிச்சு விடுங்கள். அப்படியே இப்ப ஏன் நீங்க அமெரிக்கா போ சொல்றீங்க? அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்காம, அவர் கிணத்துல விழுன்னா கிணத்துல விழணும் நம்ம. ஏன் விழ சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பக்தி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ரஜோ, தமோ குணத்திலேருந்து சாத்விக் குணத்துக்கு வரத்துக்கு பார்க்கணும். இதெல்லாம் தான் இந்த நம்ம வந்து இந்த 7வது அத்தியாயத்திலேருந்து பூரணத்தின் ஞானம் அப்படிங்கிறத நம்மளால அடைய முடியும். முதல்ல சாத்விக் குணக்கு வரணும். அந்த சாத்விக் குணம் மட்டும் போராது. சுத்த சாத்விக்கு வரணும். சாத்விக் குணத்துக்கு வந்தாலே பக்தர்களுடைய அசோசியேஷன், சாண்டிங் பண்றது, 24 மணி நேரமும் பகவானுக்காக பிரசாதம் பண்றது, பகவானுக்காக நம்ம வந்து வெளியில போறது, வர்றது, கோயிலுக்கு போறது, வர்றது, இப்படி நம்மளுடைய மனித என்னென்னலாம் இருக்கோ இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய செயலுக்காக பகவான நினைச்சு பண்ணணும். எப்பொழுதும் பகவான நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். கொஞ்சம் சந்தோஷம் வந்துடுச்சுன்னா டப்புன்னு மறந்து போடுவோம் நம்ம. அதுக்கு தான் குந்தி மகாராணி வந்து என்ன வேண்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய அத்தை பையன் தான் பகவான்னு தெரியும். அதே மாரி அவங்க கூடயே கடைசி வரைக்கும் இருந்தாரு. அவரு நகர்ந்து போறப்ப அவங்க கெஞ்சிக்க இது பண்றாங்க. கிருஷ்ணா எனக்கு எப்போதுமே என் கஷ்டத்த குடு. அப்பதான் நாங்கலாம் உன்னை நினைச்சுட்டு இருப்போம். அப்படின்னு. அதெல்லாம் அவங்களுக்காக சொல்லல. அவங்க மறக்க மாட்டாங்க. நம்மளுக்காக சொன்னதுதான் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு டிவோட்டியும் எப்படி எப்படிலாம் இருக்காங்கன்னு அழகா பாகவதத்துல வந்து 1லேருந்து 9 அத்தியாயம் காண்டங்கள் வரை 9 காண்டங்கள் வரை அழகா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிவோட்டிய பத்தி, அஜாமிலாவ பத்தி அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாரத முனிய பத்தி அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஜெகாய் மகாய் அவங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அப்புறம் கஜேந்திரன் இதுலேருந்து 8வது காண்டத்துல அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதே மாரி 9வது காண்டத்துல ஸ்ரீ ராமபிரான் அவர் எப்படி ஆட்சி பண்றாரு? எப்படி அவர் ஒரு அப்பா சொன்னா அப்படியே கேட்கிறார். அவன் எனவே அம்மாவா இருந்தாலும் அவங்க சொன்னதுக்காக காட்டுக்கு போறார். 14 வருஷம் வனவாசம் பகவானே அப்படி செய்றாரு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எப்படிலாம் இருக்கணும்? பகவான் அப்படி காட்டிக் குடுக்குறாரு. ஏக புருஷனா இருந்து அந்த சீதா தேவிய எப்படி அவரு வந்து ராவணன்ட்டேருந்து இது பண்ணிட்டு வரார். ஒவ்வொரு விஷயங்களும் குகன்ட்டேருந்து என்ன கத்துக்கணும்? சுக்ரீவன்ட்டேருந்து என்ன பார்த்தோம்? ஸ்ரீ ஆஞ்சநேயர்ட்டேருந்து நம்ம என்ன கத்துண்டோம்? ஆ அப்படி ஒரு ஹம்பிளா, சப்மிசிவா ஒரு சேவகனா இருக்காரு. ஆஞ்சநேயருடைய பாவம் சர்வீஸ் மோடுல இருக்காரு. இந்த மாரி ஒவ்வொரு இதுவும் குடுத்தது வந்து அதனால தான் ஆக்சுவலி வியாசர் வந்து பகவான பத்தி சொல்றதுக்காக தான் அந்த அந்த பாகவதமே எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா அதுலயும் பகவான் வந்து என்ன பண்ணிடுறார், 9 காண்டங்கள் வரையும் பக்தர்களுக்கு பத்தி. நம்மள விட பகவான் தான் நம்மள எப்போதும் நினைச்சுட்டே இருக்காரு. தெரியுமா? இன்னும் சொல்லப்போனா. நம்மலாம் நினைக்கிறதெல்லாம் அந்தந்த நேரம் நமக்கு காரியம் ஆகணுங்கிறப்ப மார்க்கெட்டிங் டிமாண்ட் பண்ற மாரி உடனே வேண்டிக்க வேண்டியது, அவர நினைக்க வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியது. ஆனா பகவான் அப்படி கிடையாது. 24x7 எல்லாரையும் அவர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த ஜீவன் போயிருக்கு. எப்போ வரும் நம்மகிட்ட? எப்போ வரும் நம்மகிட்ட? அப்படின்னு. அதனால இந்த அன்பு பரிமாற்றம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பௌதீக உலகத்திலும் சரி, ஆன்மீக உலகத்திலும் சரி, நம்ம இந்த அன்புங்கிற இந்த இது பரிமாற்றத்த சுத்த சாத்விகா ஆன்மீக உலகத்துல எடுத்துட்டு போயிட்டு, இங்க அட்லீஸ்ட் சாத்விகத்திலேருந்து ட்ரை பண்ணி மாறிக்கிட்டே தான் இருப்போம். கொஞ்ச நேரம் தமோ குணத்துல இருப்போம், ரஜோ குணத்துல இருப்போம். அது நம்மளுடைய சாப்பாட்டு பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய அசோசியேஷன், நம்ம வந்து எந்த அளவுக்கு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நாட்டம் அதிகமா வச்சிருக்கோம். இப்படி நம்மள நாம தான் மாத்திக்கணும். நம்ம வந்து வேற ஏதாவது மூடு வந்தா கூட, நம்ம வந்து இல்ல நம்ம வேற நேரத்த வீணடிக்கிறோம். நம்ம எப்படியாவது நம்ம வந்து தெரியாம வந்துட்டோம் இந்த பூலோகத்துக்கு. கர்மா சேர்த்துக்க கூடாது நம்ம. அதுக்கு தான் 5த் சாப்டர்ல பகவத்கீதை உண்மையில இருக்கிற மாரி அகர்மாவ பகவான வச்சுண்டு நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பண்ணணும். அப்படிங்கிற அந்த அளவுக்கு மூடுக்கு வரணும். நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வீட்ல இருக்கவங்கலாம் இன்னைக்கு மாறலைனாலும், அவங்க மைண்ட்ல நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. ஆ ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படிலாம் ஆகும். அப்ப ஆனா நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய கர்மா அதனால அப்படி ஆகுது.
ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்து ஏதாவது நல்லது நடந்ததுன்னா பகவானுடைய கருணை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்ததுன்னா நம்மளுடைய கெட்ட கர்மா நம்ம எந்த ஜென்மத்துல என்ன பண்ணமோ தெரியல பாவம். அதனால நமக்கு இப்படி நடக்குது. இதையும் நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும். சந்தோஷம் வந்தா ஓவரா குதிக்கிறதும், கவலை வந்தா உடனே ஓன்னு உடைஞ்சு போய் உட்கார்றதும் கூடாது. பகவான் இருக்காரு நம்மகிட்ட. நம்ம ஏன் பயப்படணும்? இது இந்த நேரத்துல இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. அதனால நம்ம இப்படி நடக்கிறது. பகவான் இருக்காரு. நம்மள கைவிட மாட்டார். அந்த ஒரு நம்பிக்கை வேண்டும். எடுத்த உடனே அதான் நம்பிக்கை வேண்டும் நமக்கு. நம்பிக்கை வேண்டும். அதே மாரி அன்புங்கிற அந்த பரிமாற்றத்துக்கு நம்ம எப்படி எப்படி அன்பா இருக்க முடியும்? முதல்ல வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட பழகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்புறம் பக்தர்கள்ட்ட பழகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்னும் நடைமுறைப்படுத்துறதுங்கிறது கஷ்டம் தான். ஏன்னா பல காலமா, பல ஜென்மமா பகுனாம் ஜென்மனாம் அந்தே பல கோடி வருஷமா நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம். புழுவா இருந்து, பூச்சியா இருந்து, அதுக்கப்புறம் ஊர்வன, பறப்பன, அதுக்கப்புறம் விலங்கா இருந்து, நடப்பன, 4 காலு அப்படிலாம் இருந்து, 4 கால் மாடா இருந்து, அதுக்கப்புறம் தான் 2 கால் மனுஷனா வந்திருக்கோம். 4,32,000 அந்த இதுல ஏதோ ஒரு பிறவி எடுக்கணுங்கிறது நம்ம ஆசைகளுக்கு தகுந்த மாரி நமக்கு அதுக்கான உடம்ப கொடுத்து பகவான், சரி ததாஸ்து போயிட்டு வா! நீ ஆசைப்படுற குடுக்குறேன் அப்படின்னு. அத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து 2 வழிகள் இருக்கு. பகவான் கிட்ட வந்து அங்கேருந்து பொறக்கறதுக்கு முன்னாடி பகவானுக்கும், அந்த ஜீவாத்மாக்கும் ஒரு இது நடக்குமாம். என்ன சொல்வாரு பகவான் அப்படின்னா, "உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு என்னையே நினைச்சுன்ட்டு என்னுடைய உலகத்த நீ வந்து அடையலாம். இன்னொன்னு வந்து உன்னுடைய ஆசைகள என்னவோ நீ அத அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்பயோ நீ வந்து என்கிட்ட சேரலாம். இது 2 தான் சொல்றாரு அவரு. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல எது டெம்பரவரி, எது பெர்மனன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பௌதீக உலகத்துல இங்க இருக்கிறது எல்லாமே டெம்பரவரி. ஒவ்வொருத்தர் ஆசைக்கு தகுந்த மாரி பகவானுடைய புறச்சக்திகள் மூலமா எல்லாமே இது பண்ணி வச்சிருக்காரு நமக்கு. அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்காரு. கார் நல்லா வேணுமா? கார் ஓட்டுறோம். அது மாரி கார் குடுத்துருக்காரு. இது மாரி ஒவ்வொன்னும் வீடா வேணுமா? இது மாரி மாளிகை வீடா குடுத்துருக்காரு. இப்படி ஒண்ணொண்ணும் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாரி பகவான் குடுத்துருக்காரு. இததான் நம்ம இந்த இடத்துல நல்லாவே ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அதனால இதெல்லாம் புரிஞ்சுண்டா தான் நமக்கு முடியும். இதெல்லாம் நமக்கா புரியாது. நம்மளா புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறதோ, இதெல்லாம் புரியவே புரியாது. இந்த மாரி ஆத்ம தத்துவங்கள்லாம் கண்டிப்பா ஒரு குரு வேணும். குரு மூலியமா நம்ம கேட்டா தான் அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும். குரு அப்புறம் பக்தர்கள். பக்தர்கள் வைஷ்ணவர்கள் மூலியமா தான் கிடைக்கும். எப்போதுமே வைஷ்ணவர்களுடைய அசோசியேஷன் வச்சுக்கணும். அந்த நேரத்துல கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலையா? அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு என்ன நடந்தது மாதாஜி? இந்த கிளாஸ் இன்னைக்கு இது படிச்சீங்களா? எனக்கு அந்த நேரத்துல நிஜமாவே வர முடியல. எனக்கு கேட்கணும்னு இருக்கு. வர முடியல. அப்படின்னு கேட்டு தெரியறதுல தப்பே கிடையாது. அப்ப பகவான் என்ன பண்ணுவார்? பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இங்க இருந்து, ஓ! இந்த மாதாஜி இப்படி நினைக்கிறாங்கன்னு. ஆனா உங்களுக்குள்ளேயே இருக்கிற பரமாத்மா வந்து உங்கள தட்டி எழுப்பி பேச வைப்பார். உங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எப்படியாவது உங்களுக்கு தெரிய வைப்பார். என்ன கிளாஸ்ல நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம உணர முடியும் நம்மளால. அத ரியலைஸ் பண்ணி நம்மளே நினைச்சுப்போம். நம்ம என்ன பண்ணோம் பகவானுக்கு? பகவான் வந்து இப்படிலாம் நமக்கு இது பண்றாரே! நம்ம நினைக்க நினைக்க எல்லாம் நடக்கிறதே! அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகளுக்கு தகுந்த மாரி அது அது நடக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாரி ஆசைய விடணும். பேராசையா மாறும். கிடைக்கலங்கிறப்ப கோவமா வரும். அதே மாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப பணிவா இருக்கணும். பணிவு இருந்தா தான் பக்திங்கிற இந்த இதுக்கே நுழைய முடியும் நம்ம. பணிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால முடியாது. நான் என்ற அகந்தை உட்கார்ந்துண்டு எல்லாத்தையும் நம்ம கிட்ட வர நெருங்கவே விடாது. அதே மாதிரி மன்னிக்கிறது, மறக்கிறது. இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன்னிக்கணுங்கிற அந்த பாவம் வரணும். அதே மாரி மறந்து போகணும். மறந்து போயிடணும். எது ஒரு தப்பு செஞ்சாலும் உடனே மறந்து சரி போயிட்டு போகுது. நீ எல்லாருமே மனுஷங்க தானே. ஏதோ தப்பு பண்ணிட்ட போயிட்டு போகுது. நான் மறந்துட்டேன். நான் ஒண்ணும் நினைச்சுக்கல. அந்த பாவம் வரணும். வீட்லயும் வரணும் மொதல்ல. வீட்ல முதல்ல வந்தா தான் அடுத்தது நம்ம பசங்கள்ட்ட, மாமியார்ட்ட, மாமனார்ட்ட யார் யாரெல்லாம் வீட்ல இருக்காங்களோ ஹஸ்பண்டு, அ ஏதோ சோ மெனி திங்ஸ், சோ மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அது மாரி வந்தா தான் நம்மளால வந்து ஃபர்தரா நம்ம பகவான் கிட்ட, பக்தர்கள் கிட்டலாம் நம்மளால நடந்துக்க முடியும். இது இங்கேயே வரலன்னா, ஒரு 4 பேருக்கு இருக்கிற குடும்பத்திலேயே நமக்கு வரலன்னா, 40 பேரு, 50 பேரு இப்படி இருக்கிற 4000 பேர் இப்படி இருக்கிற உயர்ந்த இவங்கள்ட்டலாம் நம்மளால எப்படி முடியும்? முடியாது. அதனால நம்ம எப்படி சாதாரண பௌதீக உலகத்துல வந்து உயர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பயந்துட்டு பயமரியாதையிலே அவங்க வந்து பெரியவங்க அவங்க, ரொம்ப பணக்காரவங்க.
பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்? டெம்பரவரியா இருக்கிற வாழ்க்கைக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம பெர்மனண்டா நமக்கு பகவான் தான், பக்தர்கள்லாம் பகவானுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதே மாதிரி முன்னோர்கள நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம பண்ற பசங்க பார்த்துட்டு அதை பண்ணாட்டினாலும் அப்புறம் இம்ப்ளிமெண்டாவது பண்ணுவாங்க. நம்ம அம்மா அப்படிதான் இருந்தாங்க, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஒண்ணு உள்ள இருக்கும், வெளியில சொல்ல மாட்டாங்க யாருமே. நம்ம இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் அன்பு ஒன்றுக்காக தான் நம்ம எல்லாரும் இது பண்றோம். அந்த அன்பை வந்து ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா சாப்பாடுகள் கிடைக்கும், நமக்கு கரெக்டா பண்ண வேண்டிய கிழமைகள்லாம் பசங்கள்லாம் பண்ணுவாங்க, நல்ல சோலா நமக்கு பிறக்கும் பசங்க. இப்படி எல்லாமே பகவான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் உள்ள உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆத்மா என்ன நினைக்குது, என்ன பண்ணுது, என்னெல்லாம் இது வேணும்னு நினைக்குது, பக்தி விஷயமா நினைக்குதா, பக்தி இல்லாத பக்தர்களோட சகாசம் வேணும்னு நினைக்குதா, ஒண்ணு நம்ம வேணா வெளியில சொல்லி நான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம், ஏமாத்தலாம் எல்லாரையும். பட் ஆனா உள்ளேயே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பகவான் இருக்காரு. அவருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம நம்ம வந்து இது பண்ண அவரை எப்படி நம்ம திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்படி வீட்டுல ஒரு குழந்தைக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு நம்ம திருப்திப்படுத்துறோம், அந்த மாதிரி பகவானை வந்து அவரும் அங்கம் அப்படிங்கிறப்ப நம்ம அவரை வந்து எப்படி இது ட்ரீட் பண்ணணும், நம்ம அவ்வளவு பிரியமா நம்ம இருக்கணும், அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரணும். பண்ண 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 நம்ம சாத்வீகத்திலேருந்து சுத்த சாத்விகம் வந்துருவோம், தமோலேருந்து ரஜோக்கு வருவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து உடல்நிலையும் நமக்கு பாதிக்கும். நம்ம கோபப்படுறதுனாலயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனாலயோ நம்ம உடல்நிலையும் பாதிப்பாகும். அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதனால 2 நாள்ல ஜெபம் பண்ண முடியாம போகும். இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு செயலுக்காக தான் நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், மனுஷனா பிறக்கிறது. கிடைச்சிருக்கு நமக்கு வாய்ப்பு. பகவான் திருப்பி அனுப்பி நம்மளை இது பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. இப்பயாவது வரையா என்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு. எத்தனையோ கோடியில ஒருத்தர் தான் பகவான் கிட்ட போக முடியுமா? மற்றவங்களாம் மெதுவா அவங்கவுங்கள ஆசைகள் மேல் உலகத்துல போய் அந்தந்த ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி போய் தான் அதுக்கப்புறம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அன்பு ஒண்ணு நம்ம இந்த ஜீவாத்மாங்கிறது நம்ம வயிற்று பசின்னு நினைக்கிறோம். பட் இந்த அன்பு பரிமாற்றத்துக்காக தான் நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை ஜென்மங்கள் எடுத்து கர்மாக்களை சேர்த்துட்டு அவஸ்தைப்பட்டுட்டே இருக்கோம். இதான் விஷயம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க மாதாஜி, ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சக்தி யுகத்துல வந்து தபஸ் பண்ணினாங்க. ஆமாமா, சத்தியுகத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து 10,000 வருஷம் உயிரோட இருப்பாங்க. இப்ப எப்படி நம்மலாம் இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 60 50 40 30 இப்படி உயிரெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் 10,000 வருஷம் உயிரோட இருந்தாங்க. இருந்துட்டு 1000 வருடங்கள்ல வந்து தபஸ் பண்ணுவாங்க. தபஸ் அந்த யுகத்துக்கான யுக தர்மம்னு ஒண்ணு பகவான் வச்சிருக்காரு. அந்த யுகத்துல எல்லாரும் தூய்மையா இருந்தாங்க, எல்லாரும் யாரை பார்த்து பொறாமப்படல. சத்திய யுகம் நடக்கிறப்ப இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். திருப்பி சத்தியுகம், திரேதா மாறி மாறி வந்துட்டு இருக்கும். பிரளயம், மகா பிரளயம், அர்த்த பிரளயம்னு பிரளயங்கள் ஆக 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 திருப்பி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி யுகத்துல பிறக்கிறப்ப என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நல்ல பிராமணர் அப்படின்னா அவன் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். பகவானை பத்தி சொல்லுவார். யாச்சகம் கேட்டு அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடுவார். அதே மாதிரி சத்திரியன்னா அவனுடைய டியூட்டிகள் இதெல்லாம் பாகவதத்துல எல்லாமே இருக்கு. பகவத்கீதையிலுமே வரும் சத்திரிகள் டியூட்டி என்ன, பிராமணர்கள் டியூட்டி என்ன, வைசியர்கள் டியூட்டி என்ன, சூத்ரர்கள் டியூட்டி என்ன, இப்படி எல்லாமே வரும். பகவானுடைய முக நெற்றி வந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், இப்படி வைசியர்கள், வயிற்று பாகம், இப்படி எல்லாமே வரும். அது மாதிரி நம்ம வந்து அது மாதிரிலாம் இல்லை. சங்கரம் வர்ணாசிரமம் எல்லாம் மாறி மாறி போறதுனாலதான் எல்லாமே உல்டா பல்ட்டியா எடுத்து யாரும் ப்ராப்பரா இல்லை. எல்லாமே மாறி போனதுனால எல்லாமே உலகமே மிக்ஸ் மேட்சிங்கா கிடக்கு. குப்பை குளமா ஆயிடுச்சு, ரொம்ப குப்பை குளமா ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அந்தந்த இந்த கலியுகத்துக்கு வந்து என்ன பகவான் ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சங்கீர்த்தன யக்ஞா அப்படின்னு பேர் இருக்கு. இதை வாயால சொல்லலாம் ஜபம் மாதிரி, இல்ல பாடலாம். உங்களுக்கு பாட வருது அப்படின்னா வீட்டுல பாடலாம், எப்ப வேணாலும் பாடலாம். இதுக்கு ஒண்ணும் இதுவே கிடையாது, நீங்க பாட போறீங்க அவ்வளவுதான்.
பகவான் கேட்பாரு. மனுஷால் தான் கேட்கல, என்ன குரல் இப்படி இருக்கு, கழுத மாதிரி இருக்கு, குதிரை மாதிரி இருக்கும்பாங்க. ஆனா பகவான் இனிமையா கேட்பாரா, என் குழந்தை என்னை கூப்பிடுறது, என்னை பத்தி பாடுறது. நம்ம கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் டெய்லியே 3:55க்கு முன்னாடி 3:50க்கு பகவான் வந்து உட்கார்ந்துட்டுவாரு அவங்கவுங்க வீட்டுல. அவங்கவுங்க நீங்க எங்க உட்காந்துருக்கீங்களோ அந்த சேருக்கு முன்னாடி. நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா பகவான் உட்காந்து என்ன நம்மளை பத்தி பேசாமலே உட்காந்துருக்காங்க இவங்க அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து அதான் சொன்னேன் இல்லையா, காதலன் காதலி எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்போதுமே ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட வந்து என்ன பாவத்துல நமக்கு பிடிக்குதோ, வாத்சல்ய பாவமோ, சாந்த ரசமோ, இல்ல தாசிய பாவத்திலேயோ, சக்கிய பாவத்திலேயோ, மாதுரிய பாவத்திலேயோ, ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம வந்து பகவானை நினைச்சு நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க நிஜமாவே சொல்றேன், நமக்கு இருக்கிற ஏதாவது பெரிய வியாதி இருந்தா கூட அது இந்த வியாதி வெளியில ரிப்போர்ட்ல காமிக்குமே ஒழிய நம்ம அதனால எந்த கஷ்டம் பட மாட்டோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு ஆச்சாரியர்கள் மூலியமாவே. அவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பக்தர்களாலதான் மாறுறாங்க அப்படின்னு. அதனால நம்ம நினைக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு துளசி தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பாட்டுக்க ஸ்மூத்தா போவோம் லைஃப். நம்ம அதெல்லாம் ஃபெய்த் இல்லாம காரணத்தினாலதான் அந்த ஜோசியரை பார்க்க போலாமா, இந்த டாக்டரை பார்க்க போலாமா, ஆயுர்வேதிக் போலாமா, அலோபதி போலாமா. அதான் விளையாட்டா மகராஜ் கிளாஸ்ல சொல்றாரு, நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அலோபதி, அதுவும் சரியில்லை அப்படின்னா ஆயுர்வேதிக், ஆயுர்வேதிக் இது, அதுவும் சரியில்லை நேச்சுரோபதி என்ன, அதுவும் சரியில்லை அப்படின்னா சித்தா, அதுவும் சரியில்லை அப்படின்னா கடைசியில என்ன பண்றோம், வெங்கடாச்சலபதி. பகவான் கிட்ட போய் சரணடையணும். பகவானே எல்லாம் பார்த்துட்டேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், அலோபதியில பார்த்துட்டேன், அதுல பார்த்துட்டேன், ஆயுர்வேதிக்ல பார்த்துட்டேன், நேச்சுரோபதியில பார்த்துட்டேன், பகவானே என்னை காப்பாத்துங்க, உங்களாலதான் முடியும். அப்புறம் தான் சரணடைகிறோம் நம்ம. அதை முன்னாடியே நம்ம பகவானே நீ தான், எனக்கு தெரியாது, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணணும் தெரியல, இந்த மாதிரி உடல் கிடைச்சு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு எனக்கு, உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு முடியாம தொந்தரவா இருக்கு அப்படின்னு நமக்கு அவ்வளோ வியாதிகள். ஒரு சில பக்தர்கள்லாம் பார்க்கலாம், அவங்களுக்கு அவ்வளோ கேன்சர் இப்படிலாம் கூட இருக்கும். ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் பகவானை பத்தி பார்த்துட்டு கவசங்கள் படிச்சுட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வெளியாட்களுக்கு தெரியும், ஓ இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்க கஷ்டமே பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டு அந்த கஷ்டங்கள் தெரியாம பகவான் லகுவா பண்ணிடுவார். மலை மாதிரி இருக்கிறத பனி மாதிரி உருவாக்கிறான்னு நம்ம வாக்கியத்துல பேசுவோம். இதெல்லாம் உண்மை இதுதான். அதை இப்படி சொல்றாங்க, அது நம்ம புரிஞ்சுக்கிறது. தத்துவங்கள் புரியாது நமக்கு. என்ன மலை மாதிரி இருக்கிற கஷ்டம் பனி மாதிரி உருவம் எப்படி போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கெல்லாம் உள்ள அர்த்தம் இதெல்லாம் தான். ஒண்ணும் இல்லை, நீ அப்ப மழை மாதிரி இருக்கிற அந்த பகவானை நீ நினைச்சுட்டேன்னா போறோம், பனி மாதிரி அது எல்லாத்தையும் அவரே உருக வச்சிருவார், குறைச்சிடுவார் நம்மளால அந்த கர்மாவிலேருந்து போக முடியும். இது வெளியில வர முடியாது கம்ப்ளீட்டா. நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியாம இல்லையா லகுவா கஷ்டத்தை கொடுத்துட்டு நமக்கு இது பண்ணிடுவார் பகவான். அவ்வளவு சுலபமா நம்மளை வெளியில எடுத்துட்டு வந்துடுவார். எப்ப இப்படி எடுத்துட்டு வருவார், நம்ம எப்பொழுதுமே பகவானை நினைக்கணும். இந்த ஜென்மத்திலே நம்ம பகவான் கிட்ட போயிடணும். அதுக்கு என்ன எப்படி முடியும், குருவாலையும் பக்தர்களாலையும் மட்டும்தான் நம்மளால முடியும். மொத்த வீட்டுல இருக்கிறவங்களாலேயோ அவங்களாலேயோ இவங்களாலேயோ சித்தப்பா தாத்தா பாட்டி இவங்களாலாம் முடியாது. கண்டிப்பா அவங்க ஒரு பக்தரா இருந்தாங்கன்னா, ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, ஆத்மாவை உணர்ந்தவங்களா இருந்தா அவங்கள மட்டும்தான் முடியும். அப்படிங்கிற அந்த பக்குவம் நமக்கு வரணும். ஏன் இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் சாண்டிங் பேக்கை வச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா வந்து அப்படி கேலியா நினைக்க கூடாது. அதுல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் அத்தனை பேரும் அத்தனை இதை சொல்லி பிரபுபாத் சொல்லி அத்தனை பேரும் எப்படியோ நம்மளாம கொஞ்சம் கடவுள் என்ன எதுவும் தெரியும். இப்பிக்கலா இருந்தவங்க எல்லாம் சில பிரபுபாத் வந்து எப்படி மாற்றினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்டவங்களா இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிசிப்ளின் கிடையாது, குளிக்க மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சிகரெட் இது குடியும் இதுவுமா இருப்பாங்க, குளிக்க கூட மாட்டாங்க. என்ன சொல்ல போனா அப்பேற்பட்டவங்களே பகவான் வந்து பிரபுபாத்தர் வந்து அவங்க எல்லாம் மாத்தினார் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கு. கடவுள்னா ஒரு பயப்படக்கூடாது. கடவுள்னா ஒரு பக்திங்கிறது அந்த அன்பு, அதுதான் சொன்னேன். அன்பா பார்க்கணும். நம்ம என்ன சொல்றோம், கதை சொல்றப்ப சாமி வந்து கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவோம்.
உடனே அதுக்கு சாமினாலே அந்த பிள்ளைங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ சாமினா கண்ணை குத்தும் அப்படின்னு. இந்த கதைகள் சொல்றது கூட பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளை பத்தி சொல்றது. அன்னைக்கு ஒரு மாதாஜி சொன்னாங்க இல்லையா, ராதா மாதாஜின்னு ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி கதைகள் கூட பகவானுடைய கிருஷ்ணா புத்தகம் அப்படின்னு இருக்கு. நமக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் கிடைச்சது ரொம்ப நமக்கு நிஜமாவே வெரி ஃபார்ச்சூன். நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். நான் அப்படிதான் நினைச்சுப்பேன் அடிக்கடி. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். பக்தி தொண்டு ஏதோ நிறைய செஞ்சிருக்கோம், பகவானுக்கு பக்தர்களுக்கு செஞ்சிருக்கோம். அதனாலதான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எங்க கிடைச்சாலும் நம்ம விட்டுறக்கூடாது. இன்னும் 4 பேருக்கு உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க கண்டிப்பா யாராவது வீட்டுல ஒருத்தர் ரொம்ப பிரியமா நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. நமக்கு தெரியாது அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும், இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுப்பா, ஜபத்தை பண்ணுப்பா, பண்ணலைன்னா நீங்க பேசுறப்பெல்லாம் போன் பேசுறப்பயோ நேர்ல பாக்குறப்பயோ எல்லாரும் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹரே கிருஷ்ணான்னு நீங்க சொல்லிடுங்க. சொல்லிட்டா நான் அவங்களுக்கு திருப்பி சொல்லாட்டி போனாலும் அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்க காதுல அந்த ஹரே கிருஷ்ணாங்கிறது போறது பார்த்தீங்களா, அது ஒரு சர்வீஸ். பதம் பதம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இது பாதம் வைக்கிறப்பையும் டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஹரே கிருஷ்ணா சொல்றப்ப எல்லாம் அப்படியே அந்த டேஞ்சர்லாம் அப்படியே தூசு தும்பையாக்கி அப்படியே கறியா சாம்பலாக்கிட்டு போயிடும். இந்த ஒரு கீயை நம்ம வச்சுக்கணும் கையில, வேற ஒண்ணுமே வச்சுக்க வேண்டாம். நம்ம காசு பணம் யாரையும் கேட்க வேண்டாம், யாரையும் ஒன்னையும் போஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஹரே கிருஷ்ணா. ஹலோ, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. என்னமோ சொன்னேன்ல, எனக்கு சரியா காதுல விழுகல, இப்ப சொல்லுங்க. இல்லைங்க மாதாஜி, ஒன்னும் கேட்கலைங்க மாதாஜி. ஓகே ஓகே, என்னமோ சொன்ன மாதிரி பேசுன மாதிரி இருந்தது. ஓகே. இந்த மாதிரி இந்த அன்பு ஒண்ணுதான். இந்த அன்புக்காக தான் எல்லாருமே நம்ம இது பண்ணுவோம். அந்த அன்பை நல்ல விதமா காமிச்சோம் அப்படின்னா நம்மளால எல்லாமே பண்ண முடியும். கிருஷ்ண அப்படிங்கிறது சொல்றது நம்ம அழகா குழந்தைகளை கூப்பிட்டா அது சொன்னதை கேட்கும். நம்ம இங்க வா அப்படி அதட்டி பிதட்டி இருந்தா அது செய்யறது செய்யாம போயிடும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். கலியுகத்துல எல்லாமே டேஞ்சருங்கிறாங்க. எனக்கு நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு நினைப்போம். ஆனா எந்த நேரமும் மாயா நம்மளை திருட்டு போயிடும். அது பக்தர்களை தான் ரொம்ப அட்டாக் பண்ணும் மாயா. ஓஹோ, நீ இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு இவ்வளவு இதுவா போறியா, அதுவும் பகவானுடைய புறசக்தி தான், வேற யாரும் கிடையாது. எல்லாமே பகவானுடைய இதுதான், சக்திகள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாமளா எதுவுமே பண்றது இல்லை அப்படிங்கிறது விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க யாராவது ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும், இப்ப கேட்டதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். ஆரம்பத்துல நிறைய பேர் வரல, அதனால இன்னைக்கு நான் காமனா எடுத்தேன். 8வது அத்தியாயத்தை பரத்தை அடைதல்னு வரும். அது நாளைக்கு படிப்போம். நாளைக்கு முடியுமான்னு தெரியல, எனக்கு டிராவல்ல இருப்பேன் நான் என்னங்கிறது புத்தநாராயண பிரபுக்கு மெசேஜ் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிப்போம். அதுக்கு மறுநாள் மண்டே எனக்கு லைன் கிடைக்கணும், வைஃபை இருக்கணும், பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். சரியா? அது வரைக்கும் பண்ணணும்னா இந்த 6 அத்தியாயங்கள் 7 அத்தியாயங்களையும் படிச்சுட்டு ரிப்பீட் பண்ணிட்டு திருப்பி நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் யார் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே மாதாஜி. இப்ப ஏதாவது கேட்கணுமா? கேள்விகள் இருந்தா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். நான் நம்ம பகவான் அடையறதுக்கு அன்பு மட்டும்தான் ஒரே இல்லைங்க மாதாஜி. ஆமாமா ஆமா. பரிமாற்றம், பரிணாம சங்கீதமும் அன்பு பரிமாற்றம்